திருமணமாகாத நாத்தனார்கள், திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அண்ணிமார்கள், இவங்க 2 பேரும் சந்திச்சு அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள அது எப்படி இருக்கும்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ். ನನ್ನ ಹೆಸರು ನಂದಿನಿ, ಇವಳ ಹೆಸರು ಚಾಂದಿನಿ. நானும் எங்கள் அண்ணியும் எப்போ மீட் பண்ணாலும் நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. சார் இவனை என்ன பண்ண சார்? நானும் எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக கதை பேசிட்டே இருப்போம். நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருப்போம். என்ன பண்ணுவீங்க? ருக்கோ ஜரா, சபர் கரோ. இவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கும்? என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியலையே. 5 மணி எங்களுக்கே தெரியாது சார். எங்க அண்ணன் எழுந்து வந்து அடிக்கிற அளவுக்கு 2 மணி ஆயிடும், பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம் பேசிட்டே இருப்போம். விடிய இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? நாங்கள் வீக்கெண்டில் வந்து மீன் பிடிக்க போவோம் சார் ஆற்றுக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மீன் பிடிச்சிட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம் சார் நாங்களே. ஓகே. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஊர் சுத்துறது, எந்த கடையில என்ன புதுசா டிஷ் ரெடி பண்ணிருக்காங்க, ரோட்டு கடையில இந்த கடை, இங்க போனா சிக்கன் விங்ஸ், இங்க போனா ஷவர்மா, தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. பார்த்து என்ன சமைக்கலானே நாங்கள் பிளான் பண்ணி 10 மணிக்கு மேலே பண்ணி தோசை தான் சுடுவோம். அந்த அதான் தோசை 10 மணிக்கு plan பண்ணது. பிளான் பண்ணி. ஆனா நாங்க 2 பேரும் தான், அண்ணனோட நாங்க 2 பேரும் தான் க்ளோஸ். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தோசை சுடுவோம், தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா, எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணனுக்கு அந்த கரிஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. கல்யாணம் ஆன எல்லாருமே இது மிஸ் பண்றோம் அது மிஸ் பண்ணு சொல்லுவாங்க. இவங்க கேட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாலியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே. எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, ஆனா இதுல நான் தலையிடத்தான் செய்வேன். இதோடைய உரிமை நான் தலையிடுவேன். நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போற, இப்போ உங்க அம்மா சொல்லல நீ இது செய்யுமான்னு அவங்க சொல்லல, ஆனா நான் உனக்கு சொல்றேன். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? சில டைம் வந்து அவங்க சொல்றது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது சார். மெதுவா சொல்லலாம் சார். அதாவது இப்போ அவங்க கிட்ட இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீ இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, ஏன் அந்த வேர்ட் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வேற ஒருத்தர் வந்து நம்மள ஒண்ணு சொல்றதுக்குள்ள நம்ம அதை செஞ்சிடணும். புரிஞ்சதா? அப்படிதானே சார் சொல்லி அமிச்சாங்க. உங்ககிட்ட நீ இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணுன்னு அடிக்கடி சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடுப்பா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழும் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.